சேலத்தில் ஒரு கிராமத்தையே ஏமாற்றி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த பெண் மீது புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி நாகியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. இவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பிரேமா மீது ஒரு கிராமமே சேர்ந்து மோசடி புகார் அளித்திருக்கிறது. அரசு பள்ளியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளராக இருக்கும் பிரேமா தன்னை போல கிராமத்தில் உள்ள மற்ற பெண்களுக்கும் அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். குறிப்பாக பள்ளியில் ஆசிரியர் பணி, சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர் உள்ளிட்ட அரசு வேலைகளை வாங்கி தருவதாகவும் அதற்கு பணம் செலவாகும் என்றும் கூறியிருக்கிறார். பிரேமாவின் ஆசை வார்த்தைகளை நம்பி அவருக்கு பெண்கள் பணம் கொடுத்திருக்கின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்களிடம் லட்சங்களில் பணத்தை வாங்கி சுருட்டிய பிரேமா சுமார் 2 கோடி ரூபாய் வரை வசூலித்திருக்கிறார். அரசு வேலை வாங்கி தருவதாக மட்டுமில்லாமல் கிராமத்தில் சீட்டு நடத்தி பணம் கொடுத்தால் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறியும் தன் கைவரிசையை காட்டியிருக்கிறார். வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 15 லட்ச ரூபாய் பணம் கேட்டாங்க சார். அவளை எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். மறுபடியும் இல்லக்கா அவ்வளோ வேணாம், சரி ஒரு 12 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. 12 லட்ச ரூபாய் என்னால் முடியாது கண்ணு இப்போ இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஒரு 8 லட்ச ரூபாய் இப்போ வேணா வாங்கி கொடுக்குறோம், மறுபடியும் மீதி அமௌண்ட் வாங்கி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க சார். மறுபடியும் 8 லட்ச ரூபா கட்டி 1 வருஷம் ஆகியும் வேலை வரல. மறுபடியும் கேட்டால் ஆர்டர் காப்பி வருதுக்கா, வேணா 4 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்களா தான் பணம் வேலை வாங்கி தருவோன்னு சொன்னாங்க. மறுபடியும் 4 லட்ச ரூபாய் கட்டி வெளியில் வட்டிக்கு அங்கேயும் வாங்கி கட்டியுமே இப்போ வேலை வரல. இப்போ மறுபடியும் கேட்க போனால் அவங்க ஓடிட்டாங்க, அவங்க வந்தால் தான் பணம் வாங்கி தர முடியும், இப்போல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணாது. நான் 2-3 டைம் பிரச்சனையும் பண்ணி பார்த்தேங்க சார். பணம் வாங்க முடியல, எங்ககிட்ட கடங்காரத்தோட ரொம்ப தாங்க முடியல. பிரேமாவை முழுவதுமாக நம்பிய பெண்கள் கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் லோன் எடுத்தும் பணத்தை கொடுத்திருக்கின்றனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அரசு வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் இரட்டிப்பாக்கி தராமல் பிரேமா போக்கு காட்டிய நிலையில்தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அரசு வேலைவாய்ப்பு வாங்கி தர சொல்லி பாப்பா சொன்னா சார். எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கு சார், பாப்பா காலேஜ் படிச்சுட்டு இருக்கு சார். இதனால எந்த வேலையை பணமும் தரல சார். பாப்பா வேலை வாங்கி தரல, பணமும் தரல சார். கொடுத்த பணம் பறிபோனதால் பதறிய பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். அங்கு பிரேமாவின் மோசடிகள் குறித்தும் பணத்தை இழந்தது குறித்தும் புகார் அளித்துள்ளனர். கடன் தொலை தாங்க முடியாம நாங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரோம். எங்க 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்களையும் நாங்க கரமரம் சேர்த்தி ஆகணும். அதுங்களுக்கு எங்கேயும் வெளியே கடை வாங்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இருக்கிறோம். பிள்ளைங்க 2மே இப்ப கல்யாணம் பண்ற சூழ்நிலை இருக்குது. 1 ரூபாய் எங்க கையில காசு இல்லை, நாங்க நெட்டு எல்லாமே வச்சுதான் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஒப்பந்த துப்புரவு பணியாளர் மீது 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாகவும் பணத்தை கேட்டால் கொலை மிரட்டல் விடுவதாகவும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அளித்த புகார் போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் உரிய விசாரணை நடத்துவதாக கூறி கண்ணீருடன் கதறிய பெண்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.